You were the Word at the beginning, one with God the Lord Most High. Your hidden glory in creation, now revealed in you are Christ. What a beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus Christ. பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திலே நாங்கள் மீண்டுமாய் கூடி வரும்படியா கர்த்தர் எங்கள் சரீரத்தில் நல்ல பலனை தந்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, விசேஷமாக பிறந்த நாள் திருநாளை காண்கின்றவர்களை நாங்கள் ஆண்டவரே அப்பா நான் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, ஆம் ராஜா, கர்த்தர் தாமே ஆண்டவரே திருமண நாள்களை காண்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதித்து திருமண பந்தத்தை கர்த்தர் இன்னும் பலப்படுத்தி ஆண்டவரே, ஹல்லேலூயா, கர்த்தர் திருமண வாழ்க்கையை ஆண்டவரை ஆசீர்வதித்து ஆண்டவரே செழிக்க பண்ணும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உதார்த்தமாய் காணிக்கைகளை கொண்டு வந்து நம்முடைய ஆலயத்தில் அப்பா உமக்கு மகிழ்ச்சியோடு செலுத்தினவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தீர், அருள்வீராகப்பா. காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, வழி நடத்திங்க. இந்த மாதம் சற்று பெரிய மாதம் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தருடைய கரம் குறைவில்லாமல் நம்முடைய பிள்ளைகளை காத்து வழி நடத்தட்டும். எல்லா துதி கன மகிமையும் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். சேஷமா இன்னைக்கு ஜெஸ்ஸியுடைய மாமா, அவங்க ஃபேமிலி அத்தை எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கிறீங்களா? உங்களை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். நல்லா கைத்தட்டி கல்வாரி ஜப வீடு நல்லா கைத்தட்டுங்களேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். உட்காருங்க, உட்காருங்க. ஆமென், ஹல்லேலூயா. மீட்கப்பட்ட மரகதங்கள் அந்த டீன் கேர்ள்ஸ்க்காக நடக்குது இந்த ஊழியம். இன்று மாலை அது நடைபெறும் 4 மணிக்கு. அதில் முக்கியமாக சொன்னாங்க, அவங்க யாராவது ஒருவரை தங்கள் வீட்டிலிருந்து அவங்க அழைத்து வரலாம். ஒரு விருந்தினரை, என்ன இங்கே நடக்குது என்பதை அவங்க வீட்டிலேருந்து அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், மேலாக இருக்கலாம் இல்லையா, யார் வேணாலும் இருக்கலாம், கொண்டு வரலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் யாராவது ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் இன்வைட் பண்ணி கொண்டு வர முடியும் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் கொஞ்சம் மானிட்டரில் இன்னும் கொஞ்சம் எனக்கு கொடுத்தா நல்லா இருக்குங்கம்மா. கடந்த வாரத்தில் நல்ல ஒரு தலைப்பு நம்ம பார்த்தோம்ல, பார்த்தோமா இல்லையா? என்ன தலைப்பு பார்த்தோம் ஞாபகம் இருக்காது? என்னம்மா? சரி சரி சரி. நிறைய தகப்பனை குறித்து சில காரியங்களை, தகப்பனுடைய இருதயம், ஹார்ட் ஆஃப் த ஃபாதரை குறித்து சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம்ல. ஆமென். ஜனங்கள் அவரை விட்டு விலகினார்கள். 2-3 வசனங்களை பார்த்தோம்ல. வெடிப்புள்ள வெட்டிகளை தங்களுக்கு என்று என்ன பண்ணாங்க? ஆமாம். அதனால நிறைய இருதயம்லாம் நிறைய வெடிப்புட்டு போயிருந்தது. கடினப்பட்ட இருதயம், நொறுக்கப்பட்ட இருதயம், 4 விதமான இருதயங்களை குறித்து பார்த்தோம். அப்படி நம்ம ரத்தத்தில் கிடந்து சிந்தி கொண்டு மரணத்தை தழுவி கொண்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய நேசர் நமக்கு அருகே வந்து கடந்து போய் நீ பிழைத்திரு என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை சொன்னார். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தைகளை வாசி, நம்முடைய நிர்வாணத்தை அவர் மூடி, நம்முடைய அலங்கோலத்தை அவர் மூடி, நீ பிழைத்திருன்னு சொல்லி ஆண்டவர் ஆமென் சொன்னார். அதனால தாங்க இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதை தொடர்ச்சியாகவே ஆமென். நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, திரைப்படங்களை குறித்து சொல்லும் பொழுது பார்ட் 1 பார்த்தா தான் பார்ட் 2 புரியும்னு சொல்லுவாங்க. ஆமென். ஆனால் நான் இப்போ திரைப்படங்கள் பார்க்குற நாட்களில் நான் கண்டபடி பார்ப்பேன், எனக்கு ஒன்றும் புரிய, ஏதோ ஒரு அந்த நேரத்துக்கு டைம் பாஸ் ஆகுறதுக்கு அப்படி பார்க்கணும் சொன்னால் சில 4 பாட்டு இருக்குன்னுவாங்க, 5 பாட்டெலாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப பயங்கரம் இதுவாக பார்ப்பாங்க. நான் படம் பார்க்குறதே சும்மா அங்கே ஏதோ ஒன்று ஓடுது, ஏதோ குதிக்குது, அடிக்குது, இதனால இது ஒரு பார்ப்பேன் நான். எனக்கு உண்மையாகவே கதையே புரியாது. எவ்வளோ பார்த்துட்டு வந்தேன், நான் 4 தடவை பார்த்தாலும் கதையை எனக்கு புரியாது, நல்ல சாதாரண படத்துலேயே. அதனால் இன்றைக்கு செய்தி ஒருவேளை போன வாரத்துக்கு அது போல ஒரு சில தொடர்ச்சியாக இருக்குமே போல இருக்கிறது. ஆனாலும் நான் முயற்சிக்கிறேன். இந்த வாரம் கொஞ்சம் உங்களை டீச் பண்ண நினைக்கிறேன். போன வாரம் ரொம்ப பிரசங்கமாக இருந்தது. இந்த
இந்த வாரம் கொஞ்சம் உங்களை கற்றுத்தர விருப்பப்படுகிறேன். ஆமென். கொஞ்சம் வசனத்தை இன்னும் கூட ஆழமாக சில காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஆழமா என்று எனக்கு தெரியவில்லை. சில வசனங்களை கோர்வையாக நான் பார்க்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு டீச் யூ திஸ் வீக். ஒவ்வொரு வாரமும் அதே எனர்ஜியில் கத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமென். ஹல்லேலூயா. ரைட். எனக்கு தண்ணி வைக்கலையே. ஆமென். ரைட். ஹல்லேலூயா. ஹங்கர் ஃபார் அப்ரூவல். தகப்பனை குறித்து சில காரியங்களை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஹங்கர் ஃபார் அப்ரூவல் இல்லை, அங்கீகாரத்துக்கான ஒரு பசி இல்லை. நம்ம யாராவது பாராட்டணும். நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப பாராட்டுறது. இன்னும் கூட என்னுடைய மைக்கில் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மிட்டு கொஞ்சம் ரொம்ப மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் போல்டாக இருந்தால் நல்லா இருக்குங்க. ஆமென். இல்லை கிரஃபா. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நல்லா இருக்கு, இப்போ நல்லா இருக்கு. ஆமென். ரைட். தேங்க்யூ. நம்ம ரொம்ப பாராட்டுவதில்லை நம்மளுடைய பிள்ளைகளை இல்லை. இப்போது நான் சொல்லுவேன், உதாரணத்துக்கு மேற்கத்திய தேசங்களில் ஒரு பிள்ளை 100% மார்க்குக்கு 50 60 எடுத்துட்டு வந்தா கூட ஐ மீன் எந்த மாதிரி வாவ் அப்படின்னு சொல்லி ரொம்ப கைத்தட்டி அந்த பிள்ளைய பாராட்டி 60 மார்க் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷனை வைப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, தகப்பன் மாதிரி நம்மளுடைய கலாச்சாரம் எப்படின்னா, 40 மார்க்கை மாத்திரம் வாங்கியிருந்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். சே 40 மார்க்கை விட்டுட்டியே அப்படின்ற மாதிரி ஒரு கலாச்சாரம் நமக்குள்ள நம்முடைய தேசத்தில் உண்டு. முக்கியமாக தமிழ்நாட்டில் உண்டுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை பாராட்டுறது இல்லை, ரொம்ப அங்கீகரிப்பது இல்லை. ஆனால் எல்லா குழந்தைகளுமே தகப்பனிடத்தில் ரொம்ப ஏங்குவது என்ன தெரியுமா? பாராட்டுகள் தான். குட், யூ டிட் a good job. இல்லை நல்லா பண்ண. பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் ஓடி ஆடி என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணி காட்டுவாங்க நம்ம இடத்துல. என் பையனை ஸ்விம்மிங் பூல் இருக்கிற இடத்துக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருந்தேன். நான் நீச்சல் குளத்துக்கு கூப்பிட்டு போனேன்னா அவன் அந்த நீச்சல் இந்த பக்கத்துலேருந்து எவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் போகிறான்னு சொல்லி நீச்சல் அடித்து அது பாதி தூரம் போயிட்டப்பா இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன் அப்படி சொல்ல. உடனே அவன் எதிர்பார்க்கறதெல்லாம் என்னன்னா, சிறப்பாக செஞ்சப்பா, சூப்பர் சூப்பர், வெரி குட் ராயன், வெரி குட் ராயன் அப்படின்னு அந்த நொட்டில் போயிட்டு திரும்பி பார்ப்பார். நீச்சல் அடிக்கிறது கூட நிறுத்திட்டு திரும்பி பார்ப்பார். அப்பா என்ன பாராட்டுறாரா, அப்பா என்ன பாராட்டுறாரா, அப்பா என்ன பார்க்குறாரான்னு பார்ப்பான். நம்ம கலாச்சாரம் என்னன்னா, நம்ம பார்க்கவே மாட்டோம், பாராட்டவே மாட்டோம். அது ஒரு சின்ன சாதனை தான். அது ஒன்றுமே பண்ணியிருக்காது, அந்த குழந்தை எதுவுமே பண்ணியிருக்காது. ஆனாலும் பாராட்டுதலை என்ன பண்ணுறாங்க பிள்ளைகள் எதிர்பார்க்க. நம்மளும் அப்படிதாங்க, அப்பா கிட்டேருந்து பாராட்டுதலை எதிர்பார்த்தேன். போனதான நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம உலக தகப்பன் அநேக நேரங்களில் நம்மளை பாராட்டுவதற்கு தவறி இருக்கலாம். ஒருவேளை உலக தகப்பன் அநேக நேரத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். உலக தகப்பன் அநேக நேரங்களில் நமக்கு உரியதை கொடுக்காமல் இருந்திருக்கலாம். உலக தகப்பன் அநேக நேரத்தில் ஒரு நல்ல பரலோக தகப்பனுடைய உதாரணமா இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால அவர் மேல வைத்திருக்கிற சாயல், பிதாவாகிய தேவன் மேல வைத்திருக்கிற சாயல் சற்று மாறுபாடாகவே அநேக நேரத்தில் நமக்கு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. எங்க வைஃப் வீடை விட்டு போயிட்டாங்கன்னா கிளீன் பண்ண ஆரம்பிப்பேன். வீடை கிளீன் பண்ண ஆரம்பிப்பேன். அதை கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப நாளாக தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் வீட்டில் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் கண்ணிமைக்க நேரத்தில் எல்லாத்தையும் சேர்த்து மூட்டையை கட்டி வெளியில் ஹீன்னு விசில் அடிச்சுட்டு வருவார் பாருங்க, அவர் டிராக்டரில் தூக்கி டக்குன்னு போட்டுருவேன். அவங்க இருக்கும்போது எனக்கு கிளீன் பண்ண விட மாட்டேன். அந்த கிளீனிங் ப்ராசஸ்ல என்ன பண்ணுவேன்னா, எது முக்கியம் இல்லைன்னுலாம் பார்க்க மாட்டேன். முக்கியமா தேவைப்படாத நியூஸ் பேப்பர், தேவைப்படாத நிறைய புஸ்தகங்கள், நிறைய காரியங்கள் என்ன பண்ணுவேன்,
இப்படி எடுத்து இதெல்லாம் பிரட்டி தூக்கி போடணும்னு நினைக்கும் போது சில நேரத்தில் சில பேப்பருங்க வந்து கீழே விழும். அவங்க இருக்கும் போது அந்த பேப்பரை பார்த்துட்டாங்கன்னா, அதாவது என் பையன் இப்போ அவருக்கு 12 வயசு, 12 years old. அவர் சில நேரத்தில் வரைஞ்சி என்ன பண்ணுவான், மம்மா ஐ லவ் யூ, பப்பா ஐ லவ் யூ அப்படின்லாம் போட்டு ஏதாவது ஒன்று சும்மா ஒரு பொம்மை, அது ஒன்று மாதிரி இருக்கும், என்னன்னே புரியாது அது. ஆனாலும் கிரையான்ஸில் ஏதாவது ஒன்று வரைஞ்சி வச்சிருப்பான். நான் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அந்த இப்பயும் அப்படி தான் இருக்கேன். முன்னெல்லாம் நான் தூக்கி குப்பையில் போட்டுருவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து திரும்பி வீட்டுக்கு வருவேன். பார்த்தா அந்த குப்பையில் இருக்கிற அந்த பெயிண்டிங்லாம், அந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேலே இருக்கும், வீட்டில் வாலில் ஒட்டி வச்சுருப்பாங்க, எங்கேயாவது மாதிரி சில இடத்துல ஒட்டி வச்சுருப்பாங்க. நான் யோசிப்பது உண்டு, எதற்காக இந்த வீடை கிளீன் பண்ணுவோன்னு நினச்சி இந்த அழுக்கெல்லாம் அகற்றோன்னு நினைக்கிறேன். இவன் தூக்கி போடுறதெல்லாம் தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஒட்டி வைக்கிறான், பீரோ பின்னாடி ஒட்டி வைக்கிறான், பீரோ முன்னாடி ஒட்டி வைக்கிறான் அப்படின்னு நினைப்பேன். ஒரு குப்பை தானே அப்படின்னு நினைப்பேன். ஆனால் என் மனைவியினுடைய இருதயத்தில் அதை குப்பையா நினைக்க மாட்டாங்க. விலை மதிக்க முடியாத, அது ஒரு காகிதமாக இருந்தாலும் விலை மதிக்க முடியாத என் பையனுடைய மழலையில அவன் வரைந்த சில ஓவியங்களை அவர்கள் வாழ்க்கையினுடைய நினைவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவைகளை பதிவிட அவர்கள் எப்பொழுதுமே முற்படுவார்கள். ஆண்டவர் அப்படிதாங்க. அவ்வளவு அவருடைய கையில் அவ்வளவு அழகான ஒரு ஓவியமா நம்ம இருக்கிறோம். ஆமென். நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயங்களை கூட ஆண்டவர் மறக்கிறது இல்லை. அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பதிவிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி அழகா சேவ் பண்றாருங்க. அது ஒருவேளை அது ஒரு பெரிய பிக்காசோவா, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவர் பிக்காசோவா இல்ல பெரிய ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. என் பையன் வரைஞ்சது என்னோ பெரிய பிக்காசோ ஆர்டிஸ்ட் இல்லை, பிரெஞ்சு கேலரியில கொண்டு போய் $1 மில்லியன் விற்க போறது இல்லை. ஆனா என் மனைவியை பொறுத்த வரைக்கும் அவன் கர்ப்பத்தில் பிறந்த பிள்ளையினுடைய ஓவியம், பிக்காசோவனுடைய மில்லியன் கணக்கான விலை மதிப்புள்ள ஓவியத்தை பார்க்கிலும் என் மகன் வரைந்த, என் மகள் வரைந்த ஓவியங்கள் அவங்களுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஆமென். எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதை விற்கவே மாட்டாங்க நான் நினைக்கிறேன், அந்த மாதிரி. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப உங்களை விலையேற பெற்றவர்களா இருக்கிறீங்க. நீங்க விலை மதிக்க முடியாதவர்கள். You are so precious. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னதான் நீங்க பண்ணாலும் அவருடைய பிள்ளை நீங்க தான். ஆமென். நீங்க பாருங்க, ஜெயிலுக்கு போற ஒரு பேரு போட்டிருந்தா கூட இன்னார் இன்னார் ஊரில் உள்ள இன்னார் இன்னாருடைய மகன் இவர் சிறைச்சாலையில இந்த குற்றத்தை செய்த காரணத்தினாலே அவர் சிறைச்சாலை உள் இருக்கிறார் அப்படின்னு இருக்கும். நல்லது செய்தா மாத்திரம் அப்பா பேரை கூட எழுத மாட்டாங்க, கெட்டது பண்ணாலும் அப்பா பேர் என்ன பண்ணுவாங்க, கூட எழுதுவாங்க. உண்மைதானே? உண்மைதானே? அதனால அவன் கெட்டது பண்ணதுனால அவன் அப்பாவுடைய பிள்ளையா இல்லாம போயிடுறது இல்லைங்க. அவன் எது பண்ணாலும் அவன் அப்பாவுடைய பிள்ளை தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க தப்பே பண்ணாலும் சரி, நல்லதே பண்ணாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, அவர் உங்களுக்கு அப்பா தான். ஆமென். அதை யாரால மாற்றவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தகப்பன் உங்களுக்கு தகப்பன் தான், யார் அதை அழிக்க முடியாது. காக்கைக்கு தன் குஞ்சு இல்ல, பிதாவுக்கு அவர் பிள்ளைகள் பிள்ளைகள் தான். நீ நன்மை செய்தாலும் சரி, நீ தீமை செய்தாலும் சரி, நீ எதை செய்தாலும் அவருடைய பிள்ளை என்பதை நீ மறுக்கவே முடியாதுங்க. 2 கொரிந்தியர் 6:18 வாசிக்கிறோம், நான் உங்கள் தகப்பனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய குமாரர்களும்
குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். 2 கொரிந்தியர் 6. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். என்ன அழகா இருக்கு பாருங்களேன். உங்களை ஏற்றுக்கொண்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீங்கள் இருக்கிற வண்ணமாய் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன். உங்கள் பிதாவாய் இருக்கிறேன். நீங்கள் எனக்கு குமாரரும் நீங்கள் எனது குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். சர்வ வல்லமையுள்ள என்ன அழகான எல் ஷடாய் சொல்கிறாரா, நீங்கள் அவருடைய குமாரர்களும் நீங்கள் அவருடைய குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். சாதாரண மனுஷன் யாரும் சொல்லுங்க. ஆமென். மேல இருக்கிறவர் சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் என்னை தெரிந்து கொண்டார். ஆமென். நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லைங்க, அவர் பிள்ளைய நான் இருக்கணும்ன்றது அவர் முன் குறித்தது. ஆமென். ஹல்லேலூயா. 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 Praise the Lord. ரோமர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை வாசிங்களேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 19, 20. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளே தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் யார் என்பதை தெளிவாக ஆண்டவர் நம்மளுக்கு அறிவித்திருக்கிறார். அதனால யாரும் போக்கு சொல்ல முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திர வழியாக நியமித்தார். யார? இயேசுவை சர்வத்துக்கும் சுதந்திர வழியாக நியமித்தார். இவரை கொண்டு அப்பா நியமிக்கிறார். சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு நீங்க யாரு? சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா உண்மையாவே நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? நம்மள என்ன போல ஒரு பிச்சைக்காரன் இந்த உலகத்துல யாருமே இல்லை நினைப்போம். ஆமென். என்ன விட ஆமென். சே, அம்பானியா இல்லைன்னா கூட பரவாயில்ல. அந்த ஜாம் நகர் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருந்தா ஜம்முன்னு போய் வந்திருக்கலாமே குஜராத்துக்கு. இல்ல எவ்வளோ அந்த ரீலை பார்த்தோங்க. நான் நிறைய பார்த்தேன். நான் சும்மா போய் சொல்லலை. ஃபேஸ்புக் ரீலை போட்டாலே, இன்ஸ்டாகிராம் ரீலை போட்டாலே அனந்த் அம்பானியையும் ராதிகா மெர்ச்சன்ட்டையும் தான் பார்த்தேன். அவங்க உடுத்தின தங்க வைரங்கள், அவங்க போட்டிருந்த வாட்ச், கோடிக்கணக்கான ரூபாய் வாட்ச். ஆனால் பார்த்துட்டு நம்ம நினைக்கிறோம், சே அம்பானி புள்ளதான் நம்ம இல்லை, அம்பானி கல்யாணத்துக்காச்சும் கூட்டிருக்க கூடாது நம்மள. ஏதாவது ஒரு ரிலையன்ஸ் ஃபோனு, ஜியோ ஃபோன் யூஸ் பண்ணுறேனே, அப்படியே ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா பார்கோடை காமிச்சு உள்ளே போய் ஒரு வாரம் ஆமென் சம்முன்னு அடடா நம்ம நினைக்கிறோம். நம்ம எப்பவுமே நம்ம அப்பாவை குறித்து தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்கோங்க. நம்ம அப்பா யார் தெரியுமா? இயேசு யார் தெரியுமா? சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக. என்னங்க? சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வத்திற்கும்
சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் என்னங்க உண்டாக்கினார். உலகத்தில் ஒரு உலகம் இல்லைங்க, உலகங்களையும் உண்டாக்கினார். அப்புறம் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஆண்டவர் என்னவாலாம் இருந்தாரோ அதெல்லாம் இயேசுவா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு என்னவாலாம் இருக்கிறாரோ அததான் தேவனாக பிதாவாக இருக்கிறார். ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென். Praise God. ஆனாலும் எப்பயுமே ஒரு தவறான கண்ணோட்டம் தான் நமக்கு. நான் எனக்கு போதுமானது இல்லை, குறைவில் தான் இருக்கிறேன், குறைச்சல்ல தான் இருக்கிறேன். ஆண்டவர் பார்க்குற விதம் ரொம்ப தப்பா இருக்குதுங்க. A.W. டோஸ்டர் என்கிறான்னு சொல்லுகிறாரு, நம்ம மனசுல ஆண்டவரை குறித்து ஒரு சாயலை உருவாக்கி வைத்திருக்கிறோமா? என்ன சொல்றாரு? நம்முடைய மனசுல ஆண்டவரை குறித்து அவர் இப்படிதான் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்போமா? நம்ம அதை வச்சுதான் அவரை நம்ம அணுகுவோமா? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நான் சொல்றதுனால நீங்க அவரை அணுக போறது இல்ல. நீங்க உங்க மனசுல அவரை குறித்து சில காரியங்கள், அவர் என் குடும்பத்துக்கு எவ்வளவுதான், எனக்கு இப்படிதான், என் பிள்ளைக்கு அவர் இப்படிதான், அப்படி நீங்க ஒரு மென்டல் இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க. அப்படிதான் ஆண்டவர் அணுகிட்டே இருக்கிறீங்களா? நான் கேட்கிறேன், நீங்க அவரை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை பாதிக்கிறது என்ன? ஆமென். நீங்கள் அவரை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை அவருடைய முழுமையிலும் அவருடைய சர்வத்திலும் அவர் தேவனுடைய சொரூபமா இருக்கிறார், மகிமையின் பிரகாசமா இருக்கிறார் சொல்லி பார்க்க கூடாதபடிக்கு தடையாக இருக்கிறது என்ன? We have a problem. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. சரியா அவரை பார்க்க மாட்டோம், சரியா அவரை தேட மாட்டேன்றோம், அவரை நம்ப மாட்டோம். We don't trust him. We don't think that he is enough. அவர் போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர் என்பதில் விசுவாசம் கிடையாது நமக்கு. ஏன்னா நம்ம பார்த்த பார்வைகள், நம்ம உலக தகப்பனை பார்த்து நமக்கு வந்தது பாருங்க ஒரு சாயல். அந்த சாயல்ல வச்சுக்கிட்டே அவரை எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தப்பா பார்க்கிறீங்க. ஆமென். அவரை நீங்க கம்பேரே பண்ண முடியாதுங்க. அவரை கொண்டு போய் எந்த உலக தகப்பனுடைய கம்பேர் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு என் பிள்ளைங்கள வந்து என்ன சொல்லுவாங்க, அப்பா அவங்க அப்பா இல்லப்பா, அவங்களுக்கு தனி ரூம் கொடுத்துருக்காங்கப்பா, அவங்க ரூம் அப்படியே அந்த பாய்க்கு ப்ளூ கலர், கேர்ளுக்கு பிங்க் கலர். அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வராங்க, பர்த்டே பார்ட்டி வச்சா இன்வைட் பண்ண போறாங்க, குரூப் ஸ்டடி பண்ண, அவனுக்கு ஒரு பைக் இருக்குப்பா, அவனுக்கு ஒரு கார் கொடுத்துருக்காங்கப்பா. கொடுத்துருப்பாங்க. எனக்கும் ஆசை தான் கொடுக்கணும்னு. நான் ரொம்ப லிமிட்டடா இருக்கேம்மா, என் ஃபைனான்சஸ் ரொம்ப லிமிட்டடா இருக்கு. அப்போ அவங்க இந்த அப்பாவை பார்த்துட்டு மேல இருக்கிற அப்பாவும் அப்படித்தான் இருப்பாருன்னு நினைக்கிறாங்க. ஆமென். கரைப்படுகிறது இல்ல? நம்ம ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இவ்வளவுதான் எனக்கு ஆண்டவர் அப்படின்னு நம்ம நினைச்சு வச்சிருக்கிறோம். அதை வச்சு அதன் வழியா தான் ஆண்டவரை தேடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம மனசு ரொம்ப குறுகிய மனசு ஆயிடுச்சு. எங்க வீடு கட்டுறதுக்கு, நாங்க வீடு வாடகைக்கு நாங்க போகும்போது பெருங்களத்தூர்ல, எங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல வரைக்கும் ரோடு நல்லா தெரியும். அப்போ நாங்கள் ரோட்லேயே யாரெல்லாம் போகிறோம் வர்றான் இங்கேருந்து பார்ப்போம். முன்னாடி நல்லா மழை பெஞ்சா தண்ணி வந்து குளமாக நிற்கும், தவளை கத்தும், மீன் ஓடும், கொக்கு வந்து நிற்கும், இயற்கை எழில்மிகதாக இருக்கும். அப்படியே சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, ஒரு தனி வீடு, சுற்றி தண்ணி, அப்படியே நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம்.
கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாரு, ஒரு அபார்ட்மெண்ட்டை கட்டினார் நடுவில். அப்பயும் ஒரு சந்து இருந்தது, இந்த சந்து இருந்தது, ரோட்ல யாரு போறாங்க வராங்கன்னு தெரியும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சைடுல ஒரு அபார்ட்மெண்ட் கட்டினாங்க, கொஞ்ச நாள் சைடு அந்த பக்கம் ஒரு அபார்ட்மெண்ட் கட்டினாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பக்கம் ஒரு அபார்ட்மெண்ட் கட்டினாங்க. சுத்தமா ரோடு மறைஞ்சு போச்சு. நிறைய நேரத்தில் நிறைய அபார்ட்மெண்ட்டை நமக்கு முன்னாடி கட்டி அப்பாவை பார்க்குற அந்த பார்வையை சற்று மங்கி போக செய்து விட்டார்கள். இப்போ என்னால் சரியா சாலையை பார்க்க முடியல. ஒருவேளை என் வீடு கடலோரமாக இருந்து அதுக்கு முன்னால ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் கட்டிதான் அந்த கடல் எவ்வளவு நாள் காட்சியில் இருந்திருக்கும், கடல் மறைந்து போயிருக்கும். நேற்று பார்த்தேன் ஈசிஆர்ல, நேற்று போகும்போது இந்த பக்கம் கடலுக்கு இந்த பக்கம் ரோடு, இந்த பக்கம் ஒரு வீடு, அந்த பக்கம் ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்ல போட்டிருக்கு ஓஷனிஸ்டா, ஓஷன் வியூ அபார்ட்மெண்ட் போட்டிருக்கு. கடலுக்கு இந்த பக்கம் இருக்குது ஓஷன் வியூவா, அந்த பக்கத்தில் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டை கட்டி வச்சிருக்கலாம். நான் நினைக்கிறேன் அவர் கட்டும் போது ஓஷன் வியூ இருந்தது, ஆனா அவர் கட்டி முடிச்ச பிறகு அந்த பக்கம் ஒருத்த வந்து கட்டி ஓஷன் வியூன்னு போட்டான் பாருங்க, முடிஞ்சு போச்சு. நிறைய பேருக்கு ஃபாதர்ஸ் வியூ கரப்பட்டு இருக்குதுங்க, சரியா பார்க்க முடியல, அப்பாவை சரியா பார்க்க முடியல. எப்படி ஆண்டவரை பார்க்கறீங்க? ஜே பேக்கர் என்கிறதான ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டின் முழுமையான மதமும் தேவனுடைய அறிகிற தேவ பிதாவை அறிகிறதான அறிவுக்குள்ளாக வெளிப்படுத்தும்படியாக உள்ளதா இருக்கிறதாம் புதிய ஏற்பாடு. அவர் பரிசுத்த பிதாவா இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஒரு மனுஷன் கிறிஸ்தவனா இருக்கிறான் என்பதை நீங்கள் எப்படி கண்டறிய முடியுமே என்று சொன்னால், தன்னை அவன் தேவனுடைய பிள்ளையாகவும் அவரை அவனுடைய தகப்பனாகவும் தன் வாழ்க்கையில நிறுத்தி வைத்திருக்கிறதை கண்டு அவன் கிறிஸ்தவனா கிறிஸ்தவன் அல்லாதவனா என்று கண்டுபிடித்து விடலாம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஆமென். ஒரு கிறிஸ்தவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் தேவ பிள்ளையின் அங்கீகாரத்தை பெற்றவனா அவன் வாழ்க்கை இருக்கின்றார். அவன் ஆராதனை பண்ணும் பொழுது, அவன் தேவ வார்த்தையை வாசிக்கும் பொழுது, அவன் வாழ்க்கையை வாழும் பொழுது, வாழ்க்கையின் கண்ணோட்டத்தை உடையவனா இருக்கும் பொழுது அவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறானான்றதை நீ கண்டுபிடிச்சிடலான்றார். தான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்கிறான் அச்சாரத்தை உடையவனா அவன் வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை அதை பிரதிபலிக்கும் சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எங்க அப்பா உதாரணத்துக்கு கோடீஸ்வரன் வச்சுக்கோங்களேன், என்னை ஈஸியா பார்த்தா கண்டுபிடிச்சிடுவீங்க. ஆமென். அண்ணன் அம்பானி கையில் இருக்கிற வாட்சை பார்த்தா அவங்க அப்பா யாருன்னு சொல்லுவீங்க நீங்க. ஆமென். ஹல்லேலூயா, உண்மைதானே? அப்படியா வாழ்றோம் நம்ம, அப்படியா வாழ்றோம் நம்ம. உண்மையாவே தகப்பன் அப்படிதான் பார்க்கிறோமா? தேவன் அப்படிதான் பார்க்கிறோமா? உண்மையாக அவருடைய பிள்ளையா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? அவருடைய அங்கீகாரம் எனக்கு இருக்கிறது, அவருடைய அச்சாரம் எனக்கு இருக்கிறது என்ற நிச்சயம் நமக்கு உண்டா? இல்ல சந்தேகத்தோடையே பார்த்துக்கிட்டு இருக்கோமா? இல்ல எனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால சில நேரத்தில் என் பிள்ளைய நான் கவனிக்கலன்னு சொன்னா திரும்ப ஸ்விம்மிங் பூல் வெளியில வந்து திரும்பி தண்ணியில குதிச்சு காட்டுவான். அப்பா பாருங்கப்பா, குதிச்சு நீச்சல் அடிச்சு காட்டு. உள்ள தண்ணியில போய் 3 நிமிஷம் இருந்தோம்பா, 30 செகண்ட் இருந்தோம்பா. நம்மளும் அப்படிதாங்க இருக்கிறோம். நிறைய நேரத்தில் ஆண்டவருக்கு இந்த மாதிரி ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சுனே இருக்கணும்னு நினைக்கிறோம், குட்டிக்காரன் ஆட்சினே இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்பா என்னை நேசிக்கிறதுக்கு நான் ஏதாவது பண்ணணும்ட்டு ஒரு அப்ரூவலுக்கு, அங்கீகாரத்திற்காக நான் ஏதாவது செய்து காண்பிக்கணும். We constantly pound ourselves. நம்மளே நம்ம தொடர்ந்து தலை மேல அடிச்சுக்கிட்டு ஏதாவது நான் பண்ணோம். பாருங்க உடம்ப கிழிச்சுக்கிறான், ரத்தம் வருது இல்ல,
தெய்வம் என் மேல பிரியப்படுமா? நான் தெய்வத்தை எப்படியாவது பிரியப்படுத்த முடியுமா? நான் எதை செய்தால் எங்க அப்பா என் மேல பிரியமா இருப்பாரு. ஃபேக்ட் என்னன்னாங்க, நீங்க எதுவுமே பண்ண வேணாங்க, உங்களை அப்பா ஏற்கனவே நேசிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எதுவுமே பண்ணாம அவங்க அப்பா உங்களை நேசிக்கிறாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், நல்லா தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு வாலிபன், நல்ல உடம்பு இருக்குமா, அவனுக்கு வேலை தேடி வேலைக்காக போனானா. போகும்போது அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஜூ பக்கத்தில் போட்டிருந்தான், வேலை எடுக்கப்படுகிறது, உயிரியல் பூங்காவில் வேலை வாய்ப்பு உண்டுன்னு. நேரம் உள்ள போனானா, மேனேஜரை போய் பார்த்தானா, சார் எனக்கு எதாவது வேலை இருந்தால் போட்டு கொடுங்க சார் ஜூவில் அப்படின்னு சொல்லி. உடனே அவரு சொன்னாராம், பா நல்லா வேலைப்பா, நீ வந்த, உனக்கு ஒரு வேலை இருக்குதுப்பா ஜூவில் அப்படின்னா. என்ன சார் வேலை? ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளாக கொரிலா உடம்பு சரியில்லாமல் இருக்குது, கொஞ்ச நாளாக நீ கொரிலாவா என்ன பண்ணோம், கொஞ்சம் நடிக்கணும்ப்பா, ஏன்னா லீவ் வேற விட போகிறாங்க, ஸ்கூலுக்கு வேற பிள்ளைங்க டெய்லியும் வரும், நீ டெய்லியும் கொஞ்சம் கொரிலா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கொரிலா மாதிரி நடிப்போம் அப்படின்னா. பரவாயில்ல, ஏதோ ஒரு வேலை கிடைச்சதே நமக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா கொரிலா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, அந்த ஆடையெல்லாம் போட்டுக்கிட்டு நேரா அந்த கொரிலா கூண்டு உள்ள போனார். போய் எல்லா விதமான குட்டிக்காரனை அடிச்சு எல்லா விதமான அந்த ட்ரிக் எல்லாம் பண்ணி மேலே இருந்து குதிச்சாராம், கீழே இருந்து குதிச்சானா, பிள்ளைங்களாம் கை தட்டி மகிழ்ச்சா, ஐயோ அங்கிள் தெரியாது அங்கிள், அது கொரிலா, ஐயோ வாழைப்பழம்லாம் தூக்கி போட்டாங்களாம், வேர்க்கெல்லாம் போட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ஆட்டெல்லாம் கட்டுறாங்க. இன்னும் நிறைய பிள்ளைங்க வந்துச்சா. உடனே என்ன பண்ணாராம், இந்த பிள்ளைங்க இவ்வளோ பிள்ளைங்க வந்திருக்கு, இன்னும் பெருசா ஏதாவது ஒரு சாதனை செய்யணும்னு சொல்லி இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் ஜம்ப் அடிச்சாராம் பாருங்க. நேரா போய் சிங்க கேபியில் விழுந்துட்டார். சிங்க கேபியில் விழுந்த உடனே ஐயோ என்னை காப்பாத்துங்க. அவன் சிங்கம் சும்மா இருக்குமா, பசியில் இருக்கிற சிங்கம். 12 மணிக்கு தான் சாப்பாடு வைப்பாங்க பொழுது சிங்கத்துக்கு, கரெக்டாக போய் 11 மணிக்கு விழுந்துக்கிறாரு. சிங்கம் சும்மா விடுமா? காத்துக்கிட்டு சிங்கம் பீறிட்டு வந்து மேல பாய்ந்து கட்டி பிடிச்சி காதல சொல்லிச்சான், டேய் கத்தாதரா, நானும் நீயும் நடிச்சுதாண்டா இருக்கிறோம், நானும் நடிப்பு சிங்கம் தான், நீயும் நடிப்பு சிங்கம் தான், கத்துனா 2 பேருக்கும் மேல போயிடும், வாய மூடுறான்னு வாய அமுத்திடுச்சான். மனுஷனுடைய பரிதாப நிலையை பார்த்தீங்களா? நம்ம இல்லாத ஒன்றை இருக்கிறது போல காண்பித்து குரங்க போல குட்டிக்காரன் நடிச்சுக்கிட்டு எப்படியாவது யாரையாவது பிரியப்படுத்தி இல்லாமா, எப்படியாவது நான் அவருக்கு ஏற்றவனாக, அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவாராக, என்ன எப்படியாவது அக்செப்ட் பண்ணுவாங்களா? What can I do to make God accept me? ஒரு வசனம் அந்த காலத்தில் சொல்லுவோம், சுவிசேஷம் ஊழியம், வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். என்ன தெரிகிறானா? வேஷமாக, விருதாவா. நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாங்க, சும்மா இருந்தாலே உங்க அப்பா உங்களை நேசிப்பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம்ல, காணாமல் போன காசு, காணாமல் போன ஆடு, காணாமல் போன மகன். இந்த மகன் வந்து அப்பா கிட்ட போய் கேட்கும் போது, அப்பாட்ட போய் கேட்கும் போது நியாயமா கேட்கலாம், அந்த சொத்தை கேட்கறது ஒண்ணு தப்பு கிடையாது, அந்த காலத்தில் நியாயமா கேட்கலாம். ஆனா கலாச்சார ரீதியா ஒரு சின்ன பையன் போய், ஒரு வாலிப பையன் போய் அப்படி கேட்டா, அது கலாச்சார ரீதியா அது வந்து அவ்வளவு நல்லா எடுத்துக்கொள்ள மாட்டான். அப்பா உயிரோடு இருக்கும் போது போய் சொத்து கேட்டா இப்போ கூட நம்ம கலாச்சாரத்தில் அப்படிதான் இருக்கு. அந்த காலத்தில் இன்னும் பாருங்க, யூத கலாச்சாரத்தில் எப்படி இருந்திருக்கும். இப்போ யூதர்களுக்கு தான் சொல்றாரு, யூத கலாச்சாரத்தில் உள்ள யூதர்களுக்கு சொல்றாரு. இப்போ உதாரணத்துக்கு என் பையனுக்கு 12 வயசு, அப்பா எனக்கு ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு வந்து கேட்டானா, ஹேய் காரை விடுங்க, என் பையன் கொஞ்ச நாளா நாய் கேட்டுன்னு இருக்கிறான். என்ன கேட்குறாரு? குட்டி நாய் வாங்கி கொடுங்கப்பா. இப்போ அவர் பர்த்டே வருது மே மாதம், என்ன போட்டு டெய்லியும் எதோ வாங்கி கொடுத்து பார்க்குறேன், அந்த நாயிலே தான் நிற்கிறான்.
நாய் வாங்கி கொடுங்கப்பா. டேய் உனக்கு நான் ஒன்று அவனுக்கு ஆலோசனை சொன்னேன், உனக்கு அறிவு பத்தாது, அதை வளர்க்குறதுக்கான திராணி கிடையாது, அதை டெய்லி நீ வாக்கிங் கூட்டின்னு போக மாட்டேன், அது வீட்டில் எல்லாம் பண்ண, அப்புறம் நான் தாண்டா அதை பார்க்கணும், நீ 2 நாள் கொஞ்சுவ, அப்புறம் அல்றது யாரா, நான் தான், டேய் இதுக்கு தெரியும் வேணாம் உனக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு டெய்லியும் டீச்சிங் கொடுக்குறேன் 10 நிமிஷம். டியூஷன்ல விட போகும்போது தான் நாய் கேட்பான், அதுவும் வழியில நாய்க்குட்டியை பார்த்தா நாய் கேட்பான், அப்பா அந்த நாய் தூக்கலாமா, வரும்போது கேட்பான், அப்பா அந்த நாய்க்குட்டியை கொடுங்கப்பா. என்னெல்லாம் சொல்லி அவன் மனசை மாற்ற முடியுமோ, என்னெல்லாம் வாங்கி கொடுத்து அவன் திசையை திருப்ப முடியுமோ இன்ன வரைக்கும் முயற்சி செய்யற. நேத்து சாயங்காலம் கூட வந்து நாய்க்குட்டி கேட்டான், எனக்கு ஒரு நாய்க்குட்டி வாங்கி கொடுங்கப்பா, எனக்கு ஒரு நாய். இந்த 2வது குமாரன் போய் கேட்டான் அப்பா கிட்ட, அப்பா என்ன கொடுங்க, என் சொத்துல என் பங்கை கொடுங்கன்னு கேட்ட உடனே இந்த அப்பா ஊர்ல இருக்கிற 4 பேரை கூப்பிட்டு, பெரிய மனுஷன் கொஞ்சம் அவனுக்கு புத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லாம, டேய் எனக்கு ரொம்ப தலைகுனியமாயிடா, அசிங்கமாயிடா, டேய் இது கேட்கறது காசுடா, கஷ்டப்பட்டு அப்பா சம்பாதிச்ச காசுடா, இது உங்களுக்காக தான் சேர்த்து வச்சிருக்கிற, ஆனா இப்ப நீ இந்த காசு எடுத்துட்டு போய் செலவு பண்றதுக்கான தகுதி உனக்கு இல்ல, அதற்கான ஞானம் இல்ல, முதிர்ச்சி இல்ல, அறிவு இல்ல, PhD இல்ல, படிக்கல, அது இல்ல, இது இல்ல அப்படின்னு எதுவுமே சொல்லியா. கேட்ட ஒண்ணு குத்துட்டாரு, கேட்ட ஒண்ணு கொடுத்து அமிச்சிட்டாருங்க காசை. நீங்க இந்த தகப்பனுக்குள்ள ஒரு தகப்பன வரவே வராதுங்க. ஒரு நாய்க்குட்டி கேட்டாலே பிள்ளைக்கு என்ன கதை சொல்றேன்னு தெரியுமா, நானு டெய்லியும் ஒரு கதை உருவாக்கி, இதுவே எனக்கு பயங்கர ப்ரெஷரா இருக்கும். அவனை எப்படி அவனை வந்து இந்த நாய்க்குட்டியில இருந்து திசை திருப்போது. நேத்து சொன்ன பொம்மை நாய்க்குட்டி வாங்கி தரட்டாடா, தூக்கி இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்தா எடுத்துட்டு போடா, எடுத்துட்டு போ, ஜாலியா போ, சந்தோஷமா இரு. ஊர்ல எனக்கு அசிங்கம் வந்தா பரவாயில்ல, 4 மனுஷனை திருப்பிட்டு போவான். ஒரு பெரிய மனுஷன் நடந்துக்கிற விதமா உன் பிள்ளைய என்னையா வளர்த்துக்கிற சொல்லுவானா இல்லையா, உன் பிள்ளைய என்ன வளர்த்துருக்க, எதையுமே அவன் பொருட்படுத்தலைங்க. போப்பா எடுத்துட்டு போப்பா, எடுத்துட்டு போப்பா கொடுத்து அமிச்சிட்டாருங்க. நாளைக்கு என்ன ஊர்ல பேசிக்குவாங்க, எதையுமே நினைக்கலையாங்க, எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு அப்பா, என்ன பண்ணிட்டாரு கொடுத்து அமிச்சிட்டாராங்க. அவங்க அப்பா பிள்ளைகிட்ட சொல்றாரு, சொத்தை கொடுத்த சொல்லாம சொல்றாரு அவங்க அப்பாட்ட, அவங்க பிள்ளைகிட்ட சொல்றாரு, டேய் எனக்கு இந்த காசு 4 பெரிய மனுஷங்க வந்து நான் நல்லவன், நான் என் பிள்ளைய சரியா வளர்த்தாங்க சொல்ற அந்த தலைகுணவு, மற்றும் இந்த காசு நான் இழக்கிறது, இதெல்லாம் தாண்டிடா இந்த காசுக்கு மேல, இந்த பேருக்கு மேல, இந்த நஷ்டத்துக்கு மேல நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்டா. அதை தாண்டா நான் உனக்கு சொல்ல விரும்புறேன். நான் உன் இருதயத்தை நேசிக்கிறேன், ஏன்னா உன்னை உண்டாக்குறவனே நான் தான்டா, உன்னை உண்டாக்குறவனே நான் தான், உன் தகப்பன் நான் தான்டா. இதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்ட விஷயம். All these are apart from that. I want you to understand one thing. ஒன்னு மாத்திரம் நீ தெரிஞ்சுக்கோ. I want you. எனக்கு நீ தான் தேவை, உன் இருதயம் தான் தேவை, உன் கூட இருக்கிற அந்த உறவு தான் தேவை. எனக்கு ரிலேஷன்ஷிப் தான்டா முக்கியம், உன் கூட இருக்கிற உறவு முக்கியம். இந்த காசோ பணமோ பொருளோ இந்த என் மேன்மையோ இது எனக்கு வேண்டாம். I want to have a relationship with you. உன் கூட எனக்கு ஒரு உறவு வேணும், அவ்வளவுதான். ஒரு இருதயத்திலேருந்து நீ என்ன நம்புறான்னு எனக்கு தெரியணும், நான் உன்னை நம்புறேன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். எதுனாலும் எடுத்துட்டு போ. ஆமென், ஹல்லேலூயா. இதுதாங்க நம்ம தகப்பன். ஆமென். எந்த கேள்வியுமே கேட்கல, சும்மா ஒரு 10 ரூபா நம்ம பிள்ளை கேட்டாலே 100 கேள்வி கேட்கிறோமே. ஆமென். ஏன்னா நான் ரொம்ப பொறுப்பானவன், பார்த்து கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு, எதை செய்கிறோம் என்று இதையெல்லாம் இந்த வயதில் செய்யக்கூடாது. அப்படியே ஒரு பெரிய PhD ஸ்காலர், how to parenthood, எப்படி பிள்ளையை வளர்ப்பது, எப்படி நல்ல பெற்றோராக இருப்பது, மனோவை போல நாங்கள் கேட்டு, ஆண்டவரே நாங்கள் அறிய வேண்டும், எங்களை பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஞானத்தை தாரும். என்ன ஞானம்? பிள்ளைகளை கேட்டா காசு கொடுத்து அனுப்புறதா? கொடுத்து அனுப்புனாருங்க. இதுதாங்க ஞானம். ராமேஷ் சொல்லுங்களேன். ஆமென். கொடுத்து அனுப்புன பிள்ளைய சொல்லடே உன்னை நான் நம்புறேன்டான்னு சொல்றேன். பிள்ளை இருதயத்துல அப்பா என்ன நம்புறாருன்னு போறான். ஆமென்.
இந்த காசை, இந்த பொருள் அவன் கேட்கும் போது, அப்பா வந்து பிள்ளைகிட்ட கொடுக்கும் போது, அவன் கேட்ட உடனே மறுபேச்சு பேசாம கொடுக்கும் போது அப்பா ஒரு பாலத்தை அமைக்கிறாருங்க. இவன் இருதயத்தில், தகப்பன் இருதயத்திலிருந்து பிள்ளையின் இருதயத்திற்கு ஒரு பாலம் அமைக்கப்படுகிறது. இப்ப பிள்ளை என்ன பண்ணா? தூக்கிட்டு போயிட்டான். நல்லா போய் என்ஜாய் பண்றான், பார்ட்டி பண்றான். என்னெல்லாம் பண்ணுமோ, கோவால போய், தாய்லாந்துல போய் என்னெல்லாம் பண்ண முடியுமோ, ஆடாடாடா ரசா என்ஜாய், மகிழ்ச்சி. அது சும்மா போனா, கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போனா, எல்லாரும் ரிட்டர்ன் டிக்கெட்டோட போனாங்க. இவன் மட்டும் தாங்க ரிட்டர்ன் டிக்கெட்டோட போல. திரும்பி வரத்துக்கு முடியல, திரும்பி வரையறதுக்கு கஷ்டமாயி போச்சு. அவங்கெல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. இப்ப அவன் யோசிக்கிறான், எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரன் கூட நல்லா இருக்கிறாங்க, போய் எங்க அப்பா வீட்டுல மன்னிப்பு கேட்டுட்டு, அப்பா வானத்துக்கு விரோதமாகும், பரத்துக்கு விரோதமாகவும், உமக்கு விரோதமாகவும் பாவம் பண்ணி விட்டேன்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு மன்னிப்பு கேட்டு வேலைக்காரனா போயிடலாம். நல்லா சாப்பாடு வேலைக்காரங்க சாப்பிட்டு மீதமாகிறது உங்க வீட்டுல அப்படின்ட்டு ரிட்டர்ன் பண்ணலான்னு நினைக்கிறான். இந்த அப்பா இந்த காசை கொடுக்கும் போதே ஞானமா ஒரு பாலம் கட்டினாருங்க. என்ன பாலம் கட்டினாரு தெரியுமாங்க? டேய், நான் கட்டுற பாலம், டேய் நீ போகும்போது காசு எடுத்துன்னு போடா, தர்த்தனம் முடிச்சவனே, டேய் எப்படியாவது போய் சாவிடா, அப்பா உயிரோடு இருக்கும் போது சொத்தை கேட்கிற உன்னை திரும்பி வந்துருப்பான். அவன் போகும்போதே ஒரு பாலத்தை கட்டி அனுப்புறான் அப்பா. டேய், என்னைக்குனா ஒரு நாள் உன் முடிவுக்கு நீ வருவ, அன்னைக்கு இந்த அப்பாவை நீ யோசிப்ப, நான் கட்டி விட்டு அம்சம் பாரு பாலம், அந்த பாலத்துல நீ திரும்பி வந்து அப்பாவை தேடி வருவடா ஒரு நாள். ஏன்னா நான் உன்னை நம்புறேன்டா. ஐ பில்ட் பிரிட்ஜ். நான் இந்த பாலத்தை என் இருதயத்திலிருந்து உன் இருதயத்துக்கு ஒரு பாலத்தை கட்டியிருக்கிறேன். அந்த பாலத்துல நீ திரும்பி நடந்து என்னிடத்தில் வருவ. உனக்காக நான் காத்து இருக்கிறேன். I'm waiting for you. I'm waiting for you. கெட்ட குமாரன் அல்லங்க இந்த கதை பேரு, நல்ல தகப்பனுங்க இந்த கதை பேரு. காத்திருக்கிற கதை. அவன் தூரத்தில் வருகிறதை கண்டு, அப்படின்னா டெய்லியும் போய் எங்க அப்பா நின்று வாசல் வெளியில பாக்குறான். டெய்லியும் பாக்குறான், என் புள்ள வருமா, இன்னைக்கு என் புள்ள வந்துருமா, என் புள்ள வந்துருமா. அதே போல ஒரு நம்பிக்கையோட ஒரு நாள் போய் பார்க்கறான், என் புள்ள வந்துருமா. தூரத்தில் அவன் வருகிறதை கண்டு மனதுருகி சொல்லுங்க ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். எங்க அவன் மன்னிப்பே கேட்க விடலங்க அப்பா. டீப் இப்படி ஆண்டவர் ஆராதிக்கணும். அவன் மன்னிப்பே கேட்க விடல. அவன் தூரத்தில் அவன் நடந்து வரதை பார்த்தே தெரிஞ்சிச்சு, அவன் ஃபுல்லா வரான்டா. நான் கட்ட பாலத்தில் என் பிள்ளை திரும்பி வரான்டா. ஓடானப்பா, ஓடி அவரை கட்டி அணைத்து அவன் கழுத்துல முத்தம் கொடுத்தான். நீ என்னைக்கா இருந்தாலும் என் பிள்ளைடா. நீ நல்லது பண்ணதுனால என் பிள்ளை இல்ல, நீ கிட்டது பண்ணதுனால என் பிள்ளை இல்ல. நான் உன்னை நேசிக்கிறதுனால, நான் உன்னை ஏற்றுக்கொண்டதுனால, நீ என் பிள்ளைன்றதுனால நீ என் பிள்ளை, வேறொன்றும் இல்லை. மன்னிப்பே கேட்க விடலைங்க. ட்ரெஸ்ஸை போடுறா, மோதிரத்தை போடு, பாதரட்சியை போடு. ஆமென். ஹல்லேலூயா. இதுதாங்க நம்ம தகப்பன். நம்மோடு கூட பாலத்தை கட்டிக்கிட்டே இருக்கு. நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் பரவாயில்லைங்க. Doesn't matter how far we have gone, there is always a bridge. ஒரு பாலம் இருக்குது, திரும்பி வந்துடலாங்க. ஒருவேளை நீங்க அப்பாவை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறீங்களா, உங்க எண்ணத்துல அப்பாவை குறித்து ரொம்ப தூரமா இருக்கிறீங்களா, அப்பா உங்களுக்காக வெயிட் பண்றார். ஆமென். நீங்க தூரத்துல வரும்பொழுதே உங்களை தூக்கி கொள்வார். ஆமென். உங்களை தூக்கி சுமப்பார். ஆமென். நீங்க இருக்கிறவனமா உங்களை ஏற்றுக்கொள்வாருங்க. நீங்க ஆராதிக்கிற தகப்பன் அந்த மாதிரி ஒரு நல்ல தகப்பன். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
அப்பாவை குறித்து தான் அவங்களுடைய பிக்சர் மாறணுங்க. ஆமென். மனம் திரும்புகிற லூக்கா அதே அதிகாரத்துல 15:10 ஒரு வசனம், ரொம்ப அழகான வசனம் இருக்கு பாருங்களேன். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக, தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யாரு முன்னாடி சந்தோஷமா இருக்குதாங்க? தேவனுடைய தூதருக்கு முன்பாக. ஒரு பாவி மனம் திரும்பி திரும்பவும் வந்தா, என்னது மனம் திரும்பி வந்தா, பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற தூதர்கள்லாம், நான் நினைச்சேன் எத்தனை பாவி திரும்பி வந்துகிட்டே இருக்கிறோம். அப்ப பரலோகம் டெய்லியும் வர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு தூதர் கூட்டம் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஒரு தூதர் கூட்டம் பாவி மனம் திரும்பி உள்ள வந்துடான்னு சொல்லி அவங்க நாளெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. நாளெல்லாம் தூதர்கள் சந்தோஷப்படுகிறார்களாம். ஒரு பாவி, ஆமென், ஒரு பாவி, ஆமென், ஹல்லேலூயா. பரலோகமே சந்தோஷப்படுதுங்க. The return of one sinner. ஆமென். இதுதாங்க ஹார்ட் ஆஃப் த ஃபாதர். இதுதான் அப்பாவுடைய இருதயம். இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, அப்பா is waiting. Father is waiting. Father is waiting. Amen. Hallelujah. Hallelujah. அவர் என்னங்க, அவர் கொடுக்க முடியாத அங்கீகாரம் இல்லைங்க. போன வருஷம் ஒலிம்பிக்ல ஓட்டப்பந்தயம் 100 அடி 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சவங்க பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். போன காங்கிரஸ் ஆட்சியில் வர்த்தக அமைச்சர் யாரும் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஏன்னா அவங்க போட்டிருக்கிற கிரீடம் எல்லாம் வாடும் கிரீடம்ங்க. வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, நினைக்கிறேன் 4ஆம் வசனத்தில், பிரதான மெய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற கிரீடெல்லாம் வாடி போயிடுங்க. ஆமென். ஆனா அவர் வரும்போது ஒரு பிரதான மெய்ப்பன் வெளிப்படுவார். ஒருவேளை வெளிப்படுவார்னு சொல்ல, பிரதான மெய்ப்பன் மீண்டுமாய் வருவார். மீண்டுமா தகப்பன் வருவாரு, வெளிப்படுவாரு. அப்போ உனக்கு ஒரு கிரீடம் கொடுப்பாரு. அது மங்காத வாடாத கிரீடத்தை உனக்கு தருவார். அதனால இந்த உலகத்துல உன்னை யாரும் அங்கீகரிக்கலன்னா பரவாயில்லைங்க, அது எல்லாம் வாடும் கிரீடம். வாடாத கிரீடத்தை பிரதான மெய்ப்பன் உனக்காக வைத்திருக்கிறார். கவலைப்படாத. போன ஒலிம்பிக்ல யாரு ஜெயிச்சானே ஞாபகம் இல்லை. போன மினிஸ்ட்ரியில யார் அமைச்சரா இருந்தானே நமக்கு தெரியலங்க. வாடாத வாடாத கிரீடம், வாடாத கிரீடம், வாடாத கிரீடம். ஆமென், ஆமென். பரலோகமே உனக்காக எழுந்து நிற்கும். மனம் திரும்புகிற ஒரு ஆத்துமா நிமித்தமா ஒரு தூதர் கூட்டமே சந்தோஷமா அப்படியே பாடி மகிழ்ச்சியா இருக்குதாங்க. உங்களை அவ்வளவு நேசிக்கிறார் எங்க அப்பா. ஆமென். எங்க அப்பா இடத்துல கேளுங்க. ஆமென். அதனால்தான் எபேசியர் 1:17 சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவர் உங்களுடைய கண்களை திறக்கணும். May the Lord open your eyes. அவரை அறிகிற அறிவினால நீங்க வளரணும்னு சொல்லி அவர் உங்களை திறக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. சில நேரங்களில் சில பாவங்கள் நம்மளை ரொம்ப தொடர்ச்சியா பிடிச்சிக்கிட்டே இருக்கோங்க. சந்ததியின் வழியா சில காரியத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுல இருந்து ஆண்டவர் உங்களை பிரேக் பண்ண விரும்புகிறார். வருகிற புதன்கிழமை வேத பாட ஆராய்ச்சியில் எப்படி சில பேட்டர்ன்ஸை நீங்க பிரேக் பண்ணலான்னு உங்களோட பேசலான்னு இருக்கேன். எப்படி சில பாருங்க, நான் போன வாரத்தில் சொன்னேன், ஆபிரகாம் பொய் சொன்னான், ஒரு முறை இல்லை 2 முறை பொய் சொன்னான். ஈசாக்கு அதே பொய்யை திரும்ப சொன்னான். அதே பொய் சொன்னாங்க. ஈசாக்கு அதே பொய் சொன்னான். இது என்னுடைய மனைவி இல்லை, என் சகோதரி.
ஆபிரகாம் வேற ரெண்டாவது தடவை சொல்லும்போது அது என் தூரத்துல இருந்து வரும் பொழுது அது என் சகோதரி அப்படின்னா, தூரத்துல இருந்து பார்க்கும்போது என் சகோதரி. அப்புறம் ஏன்டா கல்யாணம் பண்ண? பொய் வந்துச்சா? ஈசாக்குக்கு வந்துச்சா? யாக்கோபுக்கு வந்துச்சா? யாக்கோபு ஒரு 10 பிள்ளைய பெத்தான், 12 பிள்ளைகள், அது 10 பிள்ளையும் பொய். அப்ப பாருங்க, யாக்கோபு பொய், அப்புறம் பொய் அடையாளமாவது. யாக்கோபுக்கு பேரே பொய் தான், வஞ்சகக்காரன். அப்புறம் சமுதாயமே 10 பேரும் பொய்காரனா தாங்கிறான். அப்பா யோசேப்பு செத்து போயிட்டான்பா. சமுதாயமே பொய் சமுதாயம். இதுல இருந்து எப்படி பிரேக் பண்ணி வர்றது? எப்படி சில சந்ததிகள்? ஆண்டவர் சொல்றாரு யாத்ராகமத்துல வசனம், அழகான வசனம் இருக்குது. 3-4 தலைமுறைகளுக்கு உங்களை நான் விசாரிப்பேன், ஆனா என் உண்மை 1000 தலைமுறைக்கு இருக்குன்னு சொல்றாரு. ஆனா 4 தலைமுறைக்கு நான் உங்களை விசாரிப்பேன்னு சொல்றேன். வசனம் எங்க இருக்கு தெரியுமா? யாத்ராகமத்துல அழகான வசனம் அது. 34 அதிகாரம் 6-7. யாத்ராகமம் 34. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காண்பிக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். 1000 தலைமுறைக்கு கேட்கிறவருங்க. 3-4 தலைமுறைக்கு கேட்கிறவர். கரெக்டா? ஏங்க, பாவத்தையே திரும்பி திரும்பி செஞ்சா அதுக்கு பேர் வந்து அக்கிரமம். தெரியுமா உங்களுக்கு? பாவத்தை, அக்கிரமனா என்ன, பாவம்னா என்ன, நிறைய யோசிப்போம் இல்ல. பாவத்தையே தொடர்ச்சி சந்ததியா செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கு பேர் என்ன? அக்கிரமம். தேவன் விசாரிப்பா. 3 சந்ததிக்கு 4 சந்ததிக்கு அவர் இரக்கம் 1000 சந்ததிக்கு, ஆனா 4 சந்ததிக்கு விட மாட்டார், விசாரிப்பார் ஆண்டவர். உங்க அப்பா யாருன்னு தெரியுமா? உங்க அப்பாக்கு அப்பா யாருன்னு தெரியுமா? உங்க அப்பாக்கு அப்பா யாருன்னு தெரியுமா? இதெல்லாம் கொஞ்சம் நீங்க உள்ள போய் பார்க்கணும், ஸ்டடி பண்ணணும். இவங்க யாருன்னு கேட்கணும், கேள்வி கேட்கணும். அம்மா சைட்ல அப்பாக்கு அப்பா யார்? அம்மா சைட்ல அப்பாக்கு அம்மா யார்? இவங்க பேட்டர்னை பார்த்தீங்கன்னா சில இடத்துல பாருங்க, சாபம் முறிக்கப்படுகிறது, ஆனால் தொடர்ச்சியாய் செய்கிற சில பாவங்கள். இருதயத்துல இயேசு இருக்கிறார், எலும்புல தாத்தா இருக்கிறார். இருதயத்துல இயேசு இருக்கிறாரு, டிஎன்ஏல பாட்டி உட்கார்ந்திருக்காங்க. சில குடும்பங்கள்ல பாருங்க விவாகரத்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். சில குடும்பத்தை பாருங்க, கல்யாணம் பண்ணி வாழ்க்கை பூரா சண்டை போட்டே இருக்கும். அதே தொடர்ச்சி அந்த கர்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் ஃபேமிலி வழியா. அதை பிரேக் பண்ணி விடணும், கேன்சல் பண்ணி விடணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா பாருங்க, தாவீது ஒரு தப்பு பண்ணான், பையனும் அதே தப்பு பண்ணான், சந்ததியில வந்துச்சா வரலையா? வந்துச்சு. உள்ள போக முடியல டீப்பா. இது வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு, அதுக்குள்ளே டைம் ஓவர். ஆமென். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ண, நம்ம பைபிள் ஸ்டடி வந்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணி, இதெல்லாம் நம்ம இந்த கர்சஸ் ஆர் புரோக்கன், சாபங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சில பாவங்கள் அக்கிரமங்கள் சந்ததி வழியா வந்துகிட்டு இருக்கு, ரூட் எடுத்து அது வேற அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால ஏன்டா என்னடா இது, ஏன்டா இந்த பிரச்சனை தீர மாட்டேது, ஏன் அப்படி இருக்கிற, ஏன் அப்படி பொய்யா சொல்றேன் அப்படின்னா, யாரோ நம்ம தாத்தா ஒருத்தர் பொய்காரனா இருந்துக்கிறார். அதான் சொன்னா, பொய்யும் பிசாசு. பொய்க்கு பாருங்க, ஃபாதர் கிட்டே இருந்து வருதுன்றான். ஃபாதர் ஆஃப் லைட்ஸ் அவரு, ஜோதிகளின் பிதா. பிசாசு பொய்களின் பிதா. பிதால தான் நிறைய இருக்குது, ஃபாதர்ல தான் பிரச்சனையே இருக்குது வீட்டில். ஃபாதர் ஒழுங்கா இருந்தா ஃபேமிலி ஒழுங்கா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஃபாதரை கரெக்ட் பண்ணணுங்க. போனவங்க போயிட்டாங்க, அவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிறவங்க நம்ம கரெக்ட் ஆயிடுவோம், நம்மளை பரிசுத்தப்படுத்துவோம், நம்மளை கிளீன் பண்ணுவோம். கர்த்தர் நம்மளை கிளீன் பண்ணி நம்மளை பரிசுத்தப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே ஒரு நிமிஷம் எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்திரித்து. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு அவரை பார்க்குற ஒரு படம் மாறணுங்க. நீங்க இனிமேல் வித்தியாசமா அவரை பார்க்கணும், வித்தியாசமா அவரை பார்க்கணும். கர்த்தர் உங்களை வித்தியாசமா பார்க்கணும் விரும்புறாரு. எது உங்களை தடை பண்ணுகிறது? எந்த காரியம் அவரை நீங்கள் காணக்கூடாதபடிக்கு, நீங்கள் அவருடைய பிள்ளை என்னும் அடையாளத்தை திருடக்கூடிய சில பொய்கள் என்ன? எது, எந்த பொய் உங்களுக்கு சொல்லுது நீ இன்னும் அவருடைய பிள்ளை இல்லைன்னு? எது சொல்லுது? எது உன்னை தடை பண்ணுது?
இன்னும் அந்த அங்கீகாரத்திற்காக தேடி ஓடுறோம். அப்பா நம்மளை ஏற்கனவே அங்கீகரிச்சிட்டாருங்க. ஆனால் அவர் அங்கீகாரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நான் இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை, நான் இன்னும் அவருடைய பிள்ளையாக இல்லை என்கிறதான அந்த பொய் மாயையான உலகத்துல வாழ்றோங்க. ஜீசஸ் எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, இவ்வளோ பெரியவர்ப்பா நீங்க, என்ன நல்ல தகப்பன் ஆண்டவரே, நம்ம ஒப்பிடவே முடியாது ஆண்டவரே. You are beyond any comparison, Lord. நாங்க எப்பவுமே திரும்பி வரணும்ட்டு எங்களுக்காக காத்திருக்கிற ஒரு அப்பாவா நீங்க இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்க இருதயத்தை எவ்வளவு நாள் நாங்க சரியா புரிஞ்சுக்காம இருந்துட்டோம் ஆண்டவரே. பெரிய இருத ஆண்டவர், எப்பேற்பட்ட பாவியானாலும், எப்பேற்பட்ட பாவமானாலும், உம்மால் மன்னிக்க முடியாத பாவமும் உம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத பிள்ளையும் இந்த உலகத்தில் இருக்க முடியாதப்பா. எப்பவுமே கரத்தை விரித்தவரா எங்களை ஏற்றுக்கொண்டு, எங்களை அணைத்துக் கொண்டு, எங்களை ஆற்றி தேற்றுகிறவராக, எங்கள் காயங்களை ஆற்றுகிறவராக நீர் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு சகோதரி, ஒரு நல்ல ஒரு ஊழியக்கார சகோதரி சொன்னாங்க, நீங்க சிறு பிள்ளைங்க ஊழியத்தை செய்ய விரும்புறீங்களா? அப்பனா ஆண்டவர் உங்களை சில பாடுகளின் வழியாக வழி நடத்துவாராம். ஏன்னா சரியா கசக்கப்படலைன்னா சரியா அபிஷேகிக்கப்பட முடியாதாங்க. அந்த ஒளிவ விதையை கசக்கினால்தான் எண்ணெய் வெளியில வருங்க. ஒருவேளை உடைக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய கர்த்தர் உங்களை அழைக்கிறாரா? உங்க இருதயத்தை கர்த்தர் உடைப்பாராங்க. ஒருவேளை காயப்பட்டவர்களுடைய இருதயங்களுக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் உங்களை அழைத்தார், ஆண்டவர் உங்களை காயப்படுத்துவாரா? அந்த காயங்கள் பெறுவதான அனுபவங்கள், அப்பதான் அவங்க செய்தி ரொம்ப வல்லமையா இருக்குங்க. அப்பதான் அவங்க ஊழியம் அவங்களை புரிந்து கொண்டு அவங்க என்ன கடந்து போகிறார்கள் என்பதை நீங்கள் கடந்து போனால்தான் உங்கள் ஊழியம் வல்லமை உள்ள ஊழியமா இருக்குமே என்று சொல்லி கத்த சில பாதைகள்ல, ஒருவேளை நீங்க பரிந்து பேசுதல் ஊழியம் செய்ய விரும்புறீங்களா? ஆவிக்குரிய போராயுத ஊழியத்தை செய்ய, அப்ப உங்களுக்கு நிறைய போராட்டம் வருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் உங்களை போல பாடுபடுகிறவர்கள் எப்படி கடந்து போவார்கள், அவர்களை நீங்கள் எப்படி நீங்கள் ஆறுதல் படுத்த முடியும். அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மளை உடைக்கிறது எதற்கு தெரியுமாங்க? நம்ம மேல பெரிய அழைப்பு இருக்கிறதுனால தான். பெருசா உடைக்கிறாருன்னா பெரிய அழைப்பு உங்க மேல இருக்கு. There is a bigger calling. That's why there is a bigger breaking. ஆண்டவர் உங்களை உடைக்கிறார் என்றால் ஆண்டவர் உங்களை உருவாக்குகிறார் என்று அர்த்தம். ஆமென். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளை நாங்கள் இந்த காலையில கேட்க முடிய கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். நீங்க நல்ல தகப்பன் என்பதை உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொண்டு நீர் ஏற்றுக்கொள்ளுகிறீர் என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவுதான் விலகி போனாலும் கூட எங்களை நீங்க அவ்வளவு அதிகமாக எங்களை நேசிக்கிறீங்க என்பதை எங்கள் இருதயங்களில் ஆழமாய் புரிந்து கொண்டு உம்மை போல ஒரு நல்ல தகப்பன் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எவ்வளவு பாக்கியம் பண்ணி இருக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் பெறுவதற்கு எங்கள் தகப்பனாக நீர் எங்கள் தகப்பனாய் இருப்பதற்காய் நன்றி. சர்வத்திற்கும் நீ சுதந்திரவாளி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் உரைத்திருக்கிறீர். நாங்கள் உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த அங்கீகாரம் எங்களுக்கு போதாண்டவரே, இந்த அப்ரூவல் எங்களுக்கு போதாண்டவரே. வேற எந்த மனுஷனுடைய அப்ரூவல் எங்களுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நீர் எங்களை அங்கீகரித்து வீடுகளுக்கு நீர் ஆண்டவரே எங்களை அனுப்புகிறதற்காக நன்றி. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவீராக, சுகவீனங்களை கர்த்தர் மாற்றுவீராக. அப்பா ஆண்டவரே, ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் கர்த்தர் மாற்றுவீராக, வாசல்களை திறப்பீராக. என் தகப்பன் ஆகிய நீர் ஆண்டவரே உம்முடைய ஐஸ்வரியத்தின்படி தம்முடைய பிள்ளைகளுடைய குறைவுகளை எல்லாம் கர்த்தர் உம்முடைய ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்கி அனுப்புவீராக. தேவைகளை சந்திங்க. மனதில் ஆண்டவரே பாரத்தோடு, ஆண்டவரே யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்டவர்களா யாராவது வந்திருந்தா சொன்னா அவங்க நான் உன் பிள்ளை, என் பிள்ளை என்பதை அவர்கள் மீண்டுமாய் அறியும்படியா நீங்க ஊழியமே செய்ய ஆரம்பிக்கலாம் ஆண்டவரே. ஆனா வானத்திலிருந்து சத்தம் வந்தது, இவன் என் நேசகுமாரன், இவன் மீது பிரியமா இருக்கிறேன். ஆமாப்பா, அந்த சத்தம் உடைய பிள்ளைகள் காதுகள் எப்பொழுது நினைக்கட்டும். You are my beloved son.
I am well pleased with you. நான் உன் மீது பிரியமா இருக்கின்ற சத்தம் எப்பொழுதுமே தொனிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வாழ்த்தி அனுப்புகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியம் செய்யும். இந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துவதை உம்முடைய பிள்ளைகள் காண்பார்களாக. நீர் நல்ல தகப்பன் என்பதை ஆழமாய் அறிந்து கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை தருவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே எடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இயேசுவை நாம் முகமுகமாய் தரிசிக்கும் நாள் வரையிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.